எல்லாருக்கும் வணக்கங்க. என்ன நேத்து மாதிரி இன்னைக்கு பேச வந்து நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் அஞ்சுசாங்கிற தங்கச்சிக்கு பர்த்டேவா, அதான் விஷ் பண்ணிடலான்ட்டு. ஹாப்பி பர்த்டேமா அஞ்சுசா. பொது சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கணும்னு நானும் கடவுளை பிரார்த்திக்கிறேன். இந்த மாதிரி எல்லாரும் நல்லபடியா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. பர்த்டேக்கு ஒரு பொண்ணு பேரை மாத்தி சொல்லிட்டேன். ஸ்ருதி பேரை அஷ்மிதான்னு சொல்லிட்டேன். ஸ்ருதிமா சாரி. சரிங்க, அடுத்து மலிசான ஒரு பொண்ணு நேத்து மெசேஜ் பண்ணிருந்தாங்க, ஒரு நாள் மீட் பண்ணணும் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷங்க, கண்டிப்பா மீட் பண்ணலாம். இந்த மாதிரி சரோஜினி கிருஷ்ணமூர்த்தி ஹாய் சிஸ்டர் சொல்லிருந்தாங்க. நானும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருந்தேன். அவங்களும் சூப்பரா இருக்கேன்னு சொல்லிருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் கமெண்ட் பண்ணும்போது எனக்கே சந்தோஷமாவும் இருக்கு, நிறைவாவும் இருக்கு. பார்க்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்பவுமே இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் போட்டுட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க, வந்து ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். படுபாவி இப்பெல்லாம் என் பொண்ணை ஏமாத்திருக்கானே, அவன் நல்லா இருப்பானாக்கும், கொஞ்சம் கூட நல்லா இருக்க மாட்டான். பொன்னாடி வச்சுட்டு இன்னொரு பொண்ணு கூட குஜாலா இருந்திருக்கானாக்கும். அவனுக்குலாம் மனசு வருது இப்பெல்லாம் பண்றதுக்கு. இதெல்லாம் யார சொல்லணும்? மாமியார் தான் சொல்லணும். அவளும் இருக்காளே என்ன வச்சிருக்காளே, மவனை திருத்தி ஒழுங்கா இருக்க சொல்ல மாட்டா. பொண்ணு வாழ்க்கை கெடுத்தது பத்தாதுன்னு கிட்ட 5 லட்சம் பணத்தை ஆட்டையை போட்டு அந்த நாசமா போனவன் இன்னொருத்திக்கிட்ட பணத்தை கொடுத்துருக்கானா உன் புருஷங்காரன். என்னத்த சொல்றதுனே தெரியல. வந்தா கூட எதை கொண்டு அடிப்பேன் கூட தெரியாது. எனக்கு வெறி கொண்ட மனசு இருக்கு எனக்கு. அதனால வீட்டுக்கு வரல. இப்பயாவது வந்தாரே, மாப்பிள்ளையாச்சு பாவம் நினைச்சு விட்டா தாலினா நம்ம பணத்தை ஆட்டையை போட்டு கிட்ட கொடுத்துருக்கானாக்கும். என்ன பொறப்போ தெரியல. பொய் உன்னை அந்த ஆள் கட்டி கொடுத்தது எனக்கே இப்ப மனசு வெம்பி போயிருக்கு. சொல்றதுனே தெரியல. வாழ்க்கை ஃபுல்லா இப்படி சீரழிச்சுட்டானே. வாழ்க்கையை நினைச்சு நானும் என்னதான் பண்றது? ஒரு காரியத்தை பண்ணுவானாவே பையன். அவளாம் வேண்டாம் விடுமா, வேண்டாம் விடு. பெரிய காரியம் பண்ணிருக்காவே, அதை விட்டுட்டு என்ன பண்றதாக்கும்? 4-5 வருஷம் கூட வாழ்ந்திருக்கேலம்மா. இருந்தாலும் பாசம் கூட தெரியாது அவனுக்கு. விட்டுட்டு இன்னொருத்தி கூட சிச்சி இல்ல சொல்றத விட கூச்சமா இருக்கு. அப்பா இருக்காரு, உங்க அண்ணன் இருக்கான். பொண்டாட்டி எப்படி இன்னொருத்தி தேடி போயிருக்காங்களாக்கும். ஒரு அழகான பையன் இருக்கு. இப்ப அழகான பையனை பெத்துட்டு எப்படிதான் தப்பு பண்ண இப்படி மனசு வந்துச்சோ தெரியல அந்த ஆளுக்கலாம். கடவுளுக்கே அடுக்காது. ஏன்டி அழுதுட்டு இருக்க? ஏன் தப்பு பண்ணவே அவன் அவளை கூட நார்மலா தெரிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்ற. என்ன தப்பு பண்ண அழுவுறதுக்கு? அழுகாதடி. எப்படிமா அழுகாம இருக்கிறது? இல்ல பாத்துட்டு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. அந்த ஆள் மூஞ்சி 2 அரை விட்டேன்டியே, அதுவே போதும். அதெல்லாம் அவனுக்கு பத்தாது. மேலே போலீஸ்ல தான் புடிச்சு கொடுக்கணும். போலீஸா? ஆமாண்டி. பொண்டாட்டி வாழ்க்கை கெடுத்துட்டு இன்னொருத்தி கூட வாழ்றானா என்னத்த சொல்றது? போலீஸ்ட புடிச்சு கொடுக்காம வாங்க மாப்பிள்ள உட்காருங்க மாப்பிள்ளன்னு உட்கார வச்சு ஸ்வீட் பலகாரமா கொடுக்க முடியாது. அந்த ஆளுக்கு லாக்கப்ல வச்சு 4 தட்டு தடவை இருந்தால அதை போதைக்கு 5 லட்சம் பணத்தை ஏமாந்தாச்சு. என்ன பண்றது? பாத்துக்கலாமா? பாத்துக்கலாங்கிறியே. அப்பனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அந்த ஆள் நம்மள சும்மா வைக்க மாட்டாரு. உன் அன்னிக்காரி வேற 6 மணிக்கு பணத்தை எடுத்துவீங்க, நான் பாக்கணும் வேற சொல்லிட்டு இருக்கா. தடி சொல்றது அதுதான் நானும் பண்றது. பாப்பா அவ வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். நானும் கிட்டே பேச்சு வாங்கிட்டு தான் இருக்கேன். ஆனா உன் வாழ்க்கை என்ன திருந்துற மாதிரி தெரியவே இல்லடி. திருந்து நீ நல்லபடியா வாழ முடியும் சொல்லு பாப்பா. இந்த வயசு உன் வாழ்க்கை இப்படி பண்ணிட்டானே அவன். எப்படியா அவனுக்கு அப்படி பண்ண மனசு வந்துச்சு? என்ன குறை இருக்கு? உனக்கு கல்யாணம் நடக்கிறப்ப அவளை பவுன் போட்டு கட்டி கொடுத்தோம். எல்லா சீர்வரிசையும் செஞ்சு பாக்குற ஜனம்லாம் மெச்சி போகணும்ட்டு நல்ல தலைபடலாம் கல்யாணத்தை பண்ணோம். அப்படியே ஒரு பையனும் பிறந்துட்டான். அப்ப உன் வாழ்க்கை இப்படி ஆகணுமாடி? என்னத்த சொல்றதுனே தெரியலடி. அவங்க செஞ்ச பாகம் பிள்ளைங்க போகும்பாங்க. என்னத்த பாவம் பண்ணனே தெரியலையேடி. இவ்வளவு பெரிய மன கஷ்டத்தை கொடுத்துருக்கேடி. கடவுளே கடவுளே. அம்மா அழாதம்மா. எப்படி அழாம இருக்க முடியும்? அந்த தண்ணீர் ஆறா கொட்டினாலும் மனசு ஃபுல்லா பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னு நினைக்க தோணுதேடி. உங்க அப்பாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா அப்பாக்கெல்லாம் சொல்ல வேண்டாமா? எப்படி உங்க அப்பாட்ட சொல்லாம இருக்கிறது? உங்க அப்பாக்கு இந்த விஷயம் தெரியணும். அதான் அந்த மாப்பிள்ள வண்டவாள தண்டவாளன்னா அவங்க அப்பாக்கு தெரிஞ்சாதான் அவருக்கு புரியும். மாதிரி உங்க அண்ணனுக்கு தெரியணும். வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் என் வாழ்க்கை நல்லபடியா கொண்டு வர முடியுமாமா? போனதுதான் விடுமா. என் வாழ்க்கை ஃபுல்லா நான் உன் கூடவே இருந்துறேம்மா. புருஷனு வேற யாருமே வேண்டாம். எனக்கு என் புள்ள இருக்குமா. என் பையனா இருந்தா கூட பரவாயில்ல. பையனா இருக்கா அடி பண்ணுவேன். ஆனா உங்க அப்பா இருக்கிற வரைக்கும் நல்லபடியா பாத்துக்குவோம். நாங்களும் போயிட்டு உன் வாழ்க்கை என்னதாண்டி ஆகுறது? அம்மா அல்லாதம்மா. அம்மா அல்லாதம்மா. எப்படி அழாம இருக்கிறது? மனசு கேட்க மாட்டேங்குதே. அப்பவே உன் மகன் சொன்னா அப்பாவை பார்க்கல, இன்னொரு பொண்ணு கூட பார்த்தேன்னு சொன்னா கூட நீ நம்பவே இல்லையேடி. அது மேல முழு நம்பிக்கை வச்சிருந்தியே. என்னை விட்டு இன்னொரு பொண்ணு கூட போக மாட்டாருன்னு. பாத்தியா, உன் மாவன் பார்த்த மாதிரியே ஆயிருச்சு. என்னடி செய்யறது? அம்மா மாவன் வரம் பாரு. அழுறத பார்த்தாதான் நினைச்சுக்குவான். கண்ணத்தோட முத. சரிம்மா. அம்மா அஜய் என்கிட்ட பேசாதீங்கம்மா. நீங்க ஏன்பா இப்படி சொல்ற? அவட அம்மாச்சி வீட்டுக்கு போனல எனக்கு போன் பண்ணீங்களாமா? எனக்கு வீட்ல வேலையா இருந்துச்சுப்பா, அதான் போன் பண்ண முடியல. சாரி அஜய், மன்னிச்சிடு. அட ஏமா இதுக்கெல்லாம் சாரி கேக்குறீங்க? விடுங்க. அமிர்தா தாத்தா வீட்டுக்கு போயிருந்தியே, யாரும் உங்ககிட்ட நல்லா பேசினாங்களா? நல்லா பேசினாங்கம்மா. நல்லா பேசினாங்க, நல்லா பழகுனாங்க. புது டிஷ் எல்லாம் நிறைய செஞ்சு கொடுத்தாங்க. அப்படியா? நல்லா சாப்பிட்டியா? ஆமாமா, நிறைய சாப்பிட்டேன். சரி சரி. ஸ்கூலுக்கு போகணும்ல? போமா, ஸ்கூலுக்கு நான் போக மாட்டேன். அஜய் அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. விட்டாலே இப்படிதான் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போவே போவாதுங்க. ஜெய் நீ என்ன சின்ன பிள்ளையா? ஸ்கூலுக்கு போறதெல்லாம் அடம் முடிக்க கூடாது சரியா? நல்லா படிக்கணும், நல்லா பெரிய ஆளாகணும். நீ அம்மாவோட ஆசை என்னப்பா? சரிம்மா. அம்மா ஏமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? கண்ணெல்லாம் சவந்த மாதிரி இருக்கு. என்ன மாச்சு உங்களுக்கு? அதே மாதிரி அம்மாச்சிக்கே அப்படிதான் இருக்கு. என்னாச்சு மாச்சு உங்களுக்கு? அது ஒண்ணு இல்லப்பா, கண்ணுல தூசி விழுந்துருச்சுப்பா. கண்ணெல்லாம் சவந்த மாதிரி இருக்கு, வேற எதுவும் இல்ல. ஓஹோ அப்படியா? சரிம்மா. அமிர்தா எங்கத்த போயிட்டீங்க? வீட்டுக்கு வந்தப்ப அப்பா ஏதோ நீங்க வெளியே போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. ஆமாமா வெளியே போயிட்டேன். எங்க போனீங்க? அதான் சொன்னேலமா, கடைக்கு போயிருந்தா. அறையில ஒரு ஜாமா அங்க போயிருந்தேன். அப்படியாத்தா? சரித்தா. அமிர்தா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரிம்மா, நாங்க 2 பேரும் விளையாடுறோம். இந்த ஸ்கூலுக்கு போகணும்ல. அம்மா நாளைந்து 2 பேரும் ஸ்கூலுக்கு போனோம். போய் பார்த்து விளையாடுங்க. சரிங்க.
கூட உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. தூங்கிட்டு இருப்பாங்க, வேணா விடு. சரி சரி, நாங்க போய் விளையாடுறோம். சரி அமிர்தா. அம்மா என்ன அஜய், ஏதோ பிரச்சனைமா உங்களுக்கு கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்களே? எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? இருக்கிறப்ப எனக்கு என்னப்பா பிரச்சனை இருக்கு? எனக்கு என்னமோ மனசுல தோணுதுமா. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா என்கிட்ட சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். மனசு அப்படிதான் சொல்லுது, ஆனா உங்க முகம் அப்படி. ஜெய், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எதுவும் இல்ல சரியா? அப்படியே எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லாம இருப்பேனா? சரிம்மா. ஜெய் வாடா. அட அமிர்தா கூப்பிடா பாரு, போய் விளையாடு போ. சரிம்மா. சின்ன பிள்ளைங்க கூட தெரிஞ்சிருக்கு உன் மனசு கஷ்டப்படுது அப்படின்னு, அவனுக்கே தெரிஞ்சிருக்கு, அவனே கேக்குறான் பாரு. சரி விடுமா. இன்னைக்காரி நினைச்சாதான் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உன்னை இலக்காரமா நினைப்ப, உன் புருஷன் பண்றான்னு தெரிஞ்சா அதான் உன்னை சுத்தமா மதிக்க மாட்டா. பாத்துக்கலாமா, இப்படி இப்படிலாம் எல்லாம் தெரிஞ்சு அமைதியா இருக்க நீயும். அம்மா மனசுலாம் ரொம்ப அழுது எல்லாம் வத்தி போச்சுமா. வேலை சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, பையன் இருக்கான் அது போதும் எனக்கு. இப்படி எனக்கு வேற யாரும் வேண்டாமா. இப்படி இப்படிலாம் சொல்ல உனக்கு மனசு வருது, என்னம்மா பண்றது? அப்பனோட சேர்ந்து என்ன வாழ சொல்றியா? காலம் அதெல்லாம் முடியாது. காலம் திருந்தி வந்தா அந்த திருந்துறாரு. ஆமா நீ வேற, என்னைக்கு நடக்காது. சரி பாப்போம் என்னன்ட்டு. உங்க அப்பா வேற வருவா, அப்பா கிட்ட எப்படி நான் சொல்ல போறேன்னு தெரியல. சரி பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அம்மா நீ ரெஸ்ட் எடு, நான் வெளியே போய் உட்காந்துருக்கேன். சரிம்மா. யஷ்மிதா, மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி பேசுனியாமா? ஃபோன் பண்ணி அவர் போன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்குப்பா. சுவிட்ச் ஆஃப்ல இருக்கா? அச்சச்சோ, என்னம்மா சொல்ற? அது வேலையா இருப்பாருப்பா, அதான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாரு. கோவமா பேசுனதால மாப்பிள்ளை எதுவும்? அப்பெல்லாம் இருக்காதுப்பா. சரி சரி பாப்போம். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி ஃபோன் பண்ணுமா பண்ணி நான் சொன்ன விஷயத்த மாப்பிள்ளை கிட்ட சொல்லி பாருமா. சரிப்பா சொல்றேன், ஆனா அவர் என்ன நினைக்கிறாரோ தெரியல. முன்னாடியே கட்டன் ரைட்டா முடியாதுன்ட்டாரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டுல குடி வைக்கலாம்னு நினைச்சா அவர் என்ன சொல்றாரோ தெரியலப்பா. அப்படாதீங்கப்பா, இருந்தாலும் வெளிப்படையா அவகிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன். மூடி மறைக்கிற வேலையே கிடையாது இதெல்லாம். இப்பவே எல்லாத்தையும் சொல்லிட்டாதான் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பிரச்சனையும் வராம இருக்கும்லப்பா. நீங்களும் எந்த சங்கடமும் பரவேனால. அதுவும் நல்லதுதாமா. சரிப்பா நான் பேசுறேன், நேரம் கழிச்சு அவருக்கு நான் ஃபோன் பண்றேன். இப்பவே சாயந்தரம் 7 மணி ஆயிடுச்சு. மணிக்கு மேல கடையை போட்டு வீட்டுக்கு போவாரு, அப்புறம் ஃபோன் பண்ணி பேசுறேன்ப்பா. சரிமா. பொண்ணுங்களே இப்படிதான், நம்ம சொல்ல வரத புரிஞ்சுக்கவே மாட்டாளுங்க. அம்மா ஒண்ணு சொன்னா அவளுக்கு ஒண்ணு பேசுவாளுங்க. அஷ்மிதா இவ்வளவு தூரம் என்னை காதலிச்சுட்டு அப்பா நான் எங்க வீட்டுல ஏத்துக்காதனால சிக்காம கூட டக்குனு வேணான்னு சொல்லிட்டேடி. ஏன்டி இப்படி பண்ற? ஏன்டி அவ்வளவு தூரம் நீ லவ் பண்ண? பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. என் முன்னாடி ஒரு பேச்சு, உங்க அப்பா முன்னாடி ஒரு பேச்சு. ஏன்டி இப்படி இருக்க? இனிமே நான் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். உங்க அப்பா தான் முக்கியம். அப்பா என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே, அப்பா தான் பிடிச்சிருக்கு, எங்க அப்பா கூடவே இருந்துருவேன்ட்டு. அப்புறம் ஏன்டி நீ லவ் பண்ணிட்டு திடீர்னு வேணான்னு சொல்ற? இப்படி இப்படிலாம் சொல்ல உனக்கு மனசு வருது? என்ன பாஸ், காதல் தோல்வியா உங்களுக்கும்? பாட்டில உடைச்சு வச்சிருக்கீங்க. காதலிக்கவே கூடாது. காதலிச்சாலும் கல்யாணம் பண்ணிட்டு ஆசைப்படவும் கூடாது. என்ன பாஸ் ஆச்சு? என்னடா சொல்றது? நீ யார என்னைய பாசுங்கிற? உனக்கு காதல் தோல்வி தான் குடிக்க வந்திருக்கேன். உனக்கு அதே தொல்லை தானடா? ஆமா பாஸ், எல்லாருக்கும் அதே தொல்லைதான்டா. காதல் தோல்விக்கு குடிதான் ஒரு தீர்வாடா. என்ன பாஸ் பண்றது? வேற என்ன பாஸ் பண்றது? மேலேயே கோவத்தை காமிக்க முடியாது. இப்படி ஒரு பீரை குடிச்சிட்டு நம்ம கஷ்டத்தை பூக்கிக்க வேண்டியதான். ஆனா முன்ன பின்ன நான் இது மாதிரிலாம் குடிச்சதே இல்ல. நான் ஃபர்ஸ்ட் டைம். நான் நிறைய வாட்டி குடிச்சிருக்கேன். ஓஹோ அப்படியா? நீ யார லவ் பண்ண? நான் ஒன் சைடா லவ் பண்றேன் பாஸ். அதுவும் காலேஜ்ல படிக்கிற பொண்ணு, பேரு கீதா. கீதாவா? ஆமா பாஸ், புட்டக்கண்ணி தான். நானும் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ப்ரப்போசலுக்கு அவ செட் ஆக மாட்டேங்கிறா. நீ எவ்வளவு வாட்டி எடுத்து சொல்லிட்டேன், நான் உன்னை தான் சின்சியரா லவ் பண்றேன், தான் காதலிக்கிறேன், நீ லவ் பண்ண மாட்டியாடின்னு கேட்டேன். நான் அவ முடியவே முடியாதுன்ட்டா. கீதா என்ன பாஸ், இது தெரிஞ்ச பொண்ணா அந்த பொண்ணு? ஆமா, என்னோட அத்தை பொண்ணு தான் கீதா. என்ன பாஸ் சொல்றீங்க? அந்த பொண்ணு தான் நீங்க? ஐயோ அதெல்லாம் இல்ல, வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன். சரி உங்களுக்கு எனக்கு பிரச்சனையே இல்ல. நான் அத்தை பொண்ணு நல்லா படிக்கிறவ, யாரையும் லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. எங்க வீட்டுல அவ்வளவுதான் பேசி முடிச்சாங்க. அவளுக்கு என்னை பிடிக்கல, எனக்கு அவளை பிடிக்கல. ஐயோ இவ்வளவு தூரம் வந்துருச்சா? ஆமாண்டா, அவளே என்கிட்ட நேர்ல சொன்னாலே காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டு. எப்பறம் உன்னை லவ் பண்ணுவா? அவளை ரொம்ப பிடிச்சிருக்கேன், விட்டா எனக்கு வேற வாழ்க்கை கிடையாது. நானும் யோசிச்சு வச்சிருக்கேன். நான் அவதான் நம்ப மாட்டேங்கிறா. என்ன பாஸ் செய்யறது? நீங்களே ஐடியா கொடுங்களேன். என்னோட காதல் தோல்விக்கு என்ன ஐடியா கிடைக்குதுன்னு எனக்கே தெரியல. நீ வேற என்கிட்ட ஐடியா கேக்குறியா? பாஸ் சொல்லுங்க பாஸ். அத்தை பொண்ணை எப்படிதான் நானும் மடக்கிறதுன்னு சொல்லுங்க. கத்திரிக்காலாம் வேண்டாம், படிச்சு நல்ல வேலைக்கு போ, அப்புறம் லவ் பண்ணு. பாஸ் இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியலையா? அப்புறம் அந்த முட்டை கணிக்கு வேற எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அடா ஆமால, இல்லடா அவ நல்லா படிச்சு வேலைக்கு போகணும் தான் சொன்னா. எல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டா. லவ் பண்ணாவது சொல்லுங்க பாஸ், கல்யாணம் கூட அப்புறம் பண்ணிக்கலாம். இப்ப பார்க்கவும் மாட்டேங்கிறா, என் கூட பேசவும் மாட்டேங்கிறா. என்னோட காதலுக்கு என்ன ஆன்சர்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. நீ வேற என்கிட்ட ஐடியா கேட்க வந்துட்டு பாத்தியா? பொறுமையா இருடா, எல்லாம் நல்லதாவே நடக்கும். உங்க பாஸ் பொறுமையா இருக்கிறது 1 வருஷமா 2 வருஷமா கிட்டத்தட்ட 5 வருஷமா நானும் அவளை லவ் பண்றேன் பாஸ், லவ் பண்றேன். அவ என்னை ஒரு நாள் கூட மூஞ்சி கொடுத்து பேசுனதே கிடையாது. அளவுக்கு என்னை நோக்க அடிச்சிருக்கா அவ. தண்ணியை போட்டு அழுகாதடா. தண்ணியே போடல, இனிமேதான் தண்ணி அடிக்கணும். அடிக்கங்காட்டி இவ்வளவு பேசுறியே, தண்ணி அடிச்சா பாஸ் இதுக்கு மேல மோசமா நான் பேசுவேன். டேய் இதெல்லாம் சரி வராதுடா, கிளம்புறேன். பாத்தீங்களா, இதை நம்ம சந்திச்சோம், அப்படியே நல்லா பேசிக்கிட்டோம். பாஸ் நீ தனியா விட்டுட்டு போறேங்கிறீங்களே, எங்க வேலையை முடிச்சிட்டு வரேன், அதுக்கப்புறம் எங்க வீட்டுல டிராப் பண்ணிடுங்களே. எங்க வீட்டுல நீ தேடுவாங்கடா, இது நான் கடைக்கே போல. ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கஷ்டம். உங்களுக்கு லவ் பண்ண பொண்ணு கிடைக்கலையானு கஷ்டம், ஆனா எனக்கு ஒன் சைடா லவ் பண்றியா, அது பெரிய கஷ்டம்டா. ஆமா பாஸ் ஆமா. மேற்கொண்டு இது பாட்டில் வாங்கி தட்டுமா? தண்ணி அடிக்கிறீங்களா? இது ஒண்ணு குடிச்சு என்னால முடியலடா, வாமிட்டு வர மாதிரி இருக்கு. புறா அதெல்லாம் குடிக்கிறீங்க?
பாஸ் பாஸ் இருங்க, வாந்தி எடுக்காதீங்க பாஸ். பாஸ் இருங்க. ஆச்சு உன் தம்பி என்ன அழக்கான கடைக்கு போகலங்கிற, போன் பண்ணா சுவிச் ஆஃப் ஆகுதுங்கிற. அதான்டா ஆச்சு அவனுக்கு. எங்க தான் போயிட்டான் எதுன்னு தேடி பாத்தியா இல்லையாடா அவனை? சொல்லுடா, உன் தம்பிய பாத்தியா இல்லையா? பாத்துட்டுதாமா இருக்கு, எங்க போயிட்டானே தெரியலமா. நான் இப்படி அசால்ட்டா பேசுற, குழந்தையாவ கல்யாணம் பண்ணிக்காதனால. என்னமா பேசுறீங்க? மதியானத்துல இருந்து எல்லாத்தையும் தேடிட்டு தான் இருக்கேன். நாளையே காண, எங்க போயிட்டானே தெரியல. எங்க தாண்டா போயிட்டான்? நீங்களாவது பாத்தீங்களா இல்லையாங்க? அவன் மேல உங்களுக்கு அக்கறை இருக்கா இல்லையா? நான் மனசு அடிச்சிட்டு இருக்கேன், என் மவனை காணான்ட்டு எதுவும் பேசாம இருக்கீங்க பாத்தீங்களா? அவன் எங்க போயிட்டானே தெரியல. எங்க போயிட்டானே தெரியலன்னா அத்தா ஒருவேளை நீ வாய மூறியா? நான் அஷ்மிதா வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொன்னாங்களே, அவ வீட்டுக்கு போனா பொழுதுனைக்கு அவ வீட்லயே தான் இருப்பாவே. கேட்டு பாத்து என்ன ஆகுது, பிரச்சனை பண்ணாலா? அதனால என் மாவன் எங்கேயாவது போயிட்டானா என்னன்னு சொல்லுடா. அம்மா சித்தப்பா எங்க போயிருக்காங்க? அவன் அம்மாச்சி அழுவுறாங்கல்ல, என்னன்னு தெரியலையே. சித்தப்பா எங்க தான் போயிருக்காருன்னு. நைட் 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாரு. மணி 9 ஆயிருச்சு. ஏன்னா சாப்பிடவும் வரலங்கிறாங்க. எங்கதான் போயிருப்பாரு தெரியல அமிர்தா. அப்பையே என்னத்தா, ஒருவேளை சித்தப்பா தண்ணி அடிக்க போயிருப்பாரோ? அமிர்தா, என் புள்ள அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. அவன் தண்ணி எல்லாம் அடிக்க மாட்டான். 4 வரைக்கும் ஒரு நாள் குடிச்சது இல்ல. என்னமா இப்படி பேசுறியா? நீதான் உன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தியா? நான் ஒண்ணும் சொல்லி கொடுக்கலத்த. என்னத சொல்றேன், அவ சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் எப்படி அவ சொல்றா? இல்ல பை, வீட்ல பிரச்சனையா இருக்குல்ல, அதான் சித்தப்பா. போதும் வாய் மூடுங்க. என் பிள்ளை எது பண்ணிடுவீங்க போல இருக்கு. ஏமா இப்படி இருக்க? புஷ்பா, என்ன புஷ்பா இதெல்லாம்? நான் ஒண்ணும் சொல்லலங்க பா, அம்மாலாம் ஒண்ணும் சொல்லல. ஆனா அதான் சொல்றேன். நீ அதான் சொல்றேனாக்கும் சித்தப்பா பத்தி உனக்கு தெரியாதா? சொல்லுமா. வீட்டுக்குள்ளார என்னென்னமோ பிரச்சனை நடக்குது. யாருமே இங்க நிம்மதியா. என்ன புது பொருளை கிளப்புற? ஆமாங்க, பொண்ணு வாழ்க்கை நாசமா போச்சு, மாதிரி உங்க பையன் வாழ்க்கையும். என்ன சொல்ற கனகா?